வெல்கம் டு தேவசானா லைஃப் ஸ்டைல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இன்றைக்கி துளசி பற்றின ஒரு பதிவு தாங்க. துளசி செடியை நான் அட்சய திதி அன்னைக்கு வாங்கி என்னோடய வீட்டு வாசலில் நான் ஒரு ஒரு தொட்டியில் தான் நட்டு வைக்கிறேன். துளசி மாடை முன்னாடி வச்சுருந்தேன். அது எங்கள் வீட்டில் வேலை செய்கிற பாட்டி தெரியாமல் உடச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் துளசி செடியை வைக்கலை. துளசி செடி எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டில் மகாலட்சுமியும் நாராயண பெருமாளும் வாசம் செய்வாங்கன்றது ஐதீகம். தினமுமே நம்ம துளசி செடிக்கு தண்ணி ஊற்றி வளர்த்துட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லது. அந்த துளசிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ அலங்காரம் வச்சு அதுக்கு ஒரு கோலமிட்டு விளக்கேற்றி நம்ம வழிபட்டோம்னா ரொம்ப சகல ஐஸ்வர்யம் உண்டாகும். மகாலட்சுமி தாயார் நம்ம கூடயே பயணிப்பாங்க. துளசி இந்த இலைகளை நம்ம தினம் சாமி கும்பிட்றப்ப அந்த பஞ்சபாத்திரத்தில் தண்ணியோட கலந்து வச்சு அந்த தீர்த்தத்தை குடித்தோம்னா சளி இருமல்லாம் சரியாகுது. இது நம்ம உடம்பு வலியை குறைக்குது. நிறைய மருத்துவ பலன்கள் இதுக்கு நிறைய இருக்குது. நம்ம துளசியை நம்ம அந்த துளசியை வச்சுருக்கிற அந்த மண்ணை கூட நெத்தியில் இட்டுட்டு போனோம்னா நம்ம போகிற காரியம் வெற்றி அடையும்னு சொல்கிறாங்க. தினமுமே அதுக்கு கோலம் போட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம தூப தீப ஆராதனை செஞ்சு வழிபட்டு வந்தோம்னா நம்ம சகல ஐஸ்வர்யம் உண்டாகும். இந்த மாதிரி நீங்களும் துளசி செடியை இந்த மாதிரி வழிபட்டு பாருங்கள். உங்களோட பிரச்சனைகள்லாம் துளசி செடிகிட்ட மகாலட்சுமி தாயார்கிட்ட சொல்கிற மாதிரி பகிர்ந்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.